வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்க. இன்னும் மானிட்டைஸ் ஆகலை, இன்னும் ஒரு 300 hours 200 hours ஆகணும். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்து வேறு ஃபார்வர்ட் பண்ணதான் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு துரந்தர் படம் பார்க்கலாம். பயங்கர ஹிட் ஆகி இல்லை தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. தமிழ் ரிலீஸ் கொஞ்சம் லேட் ஆச்சு, 1 or 2 days லேட் ஆச்சு. இல்லை நான் போனேன், எனக்கு தமிழ் டிக்கெட் கிடச்சிச்சு, பட் ஷோ கேன்சல். ஃபஸ்ட் டேன்னு எனக்கு ஃபஸ்ட் டேயோ செகண்ட் டேயோ இப்போ தமிழில் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் சப்டைட்டில் பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் படம் ஆல்மோஸ்ட் 2.25 வாட்டி, 2 வாட்டி ஃபுல், இன்னொரு வாட்டி ஒரு 70% அப்படி பார்த்தேன். படம் 4 hours, ஆல்மோஸ்ட் 4 hours. பட் நமக்கு அந்த படம் டைம் போனது தெரியல, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. பட் ஆனால் கூட இந்த படத்தில் ஒரு ஃபைட்டு 35 minutes வருது எனக்கு, 35 minutes. ஸோ இந்த ஃபைட்டை குறைச்சிருந்தா படம் 3 hours 25 minutes அப்படியே தானே வந்திருக்கும். அண்டு படம் பார்க்குற பயங்கர கூட்டம், பயங்கர ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுருக்கு. அப்போ உண்மையாக இவங்களெல்லாம் ரொம்ப சினிமாவை ரசிக்கிற ஆளுங்க. எந்த இது தமிழ் ஆக்டரு, ஹிந்தி ஆக்டரு, கன்னடா ஆக்டரு அப்படி எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல படம்ன்ட்டு ரசித்து படம் பார்க்குறவங்க இந்த படத்துக்கு ஃபஸ்ட் டே செகண்ட் டே எல்லாம் கூட்டமாக வந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி துரந்தர் வந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, பட் எனக்கு அதே ஞாபகம் இல்லை. இப்போ துரந்தர் 2ல நம்ம படத்து ஹீரோ அவங்க மேரிட் மேன், சைல்டு எல்லாம் இருக்கு, பாகிஸ்தானுக்கு போகிறாங்க. பாகிஸ்தானுக்கு அவர் ஒரு ஸ்பை மாதிரி தான் போகிறாங்க. ஸ்பை மாதிரி போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா விஐபிஸோட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அங்கே இருக்கிற நம்ம இந்தியாவுக்கு தொந்தரவு பண்ணுற ஆட்கள் எல்லாம் அவரை சந்திச்சு அவரோட சண்டை போட்டு அவரை கொன்று, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்குது. அவங்களும் இதில் மாட்டிக்கிறாங்க. இவங்களையும் நம்ம துரேந்தர் கூட ஹம்சா அவர் பேர், கதையில ஹம்சா, அவரை கூட கொல்றதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. கிட்டக்கிட்ட பாதி கொண்டுடுறாரு, ஆனால் கூட அவங்க உயிர் தப்பிச்சு வந்துடுறாரு. இவங்க எப்படி போய் அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் ஒரு தனி மனிதர் எப்படி போய் அங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்கு ரிட்டர்ன் வர்றாங்கன்றது தான் உண்மை. ஸோ இதெல்லாம் ஒரு நடந்த கதை. எப்போ ஃபாரின் ஸ்பைஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எம்பசிஸ் இருக்கும் பெரிய சிட்டிஸில், மட்ராஸ், திருவனந்தபுரம், கல்கட்டா, ஹைதராபாத், இந்த மாதிரி இடத்துல எம்பசிஸ் இருக்கும். ஸோ இந்த எம்பசிஸ் எல்லாம் அப்பப்போ நாடகம், டான்ஸு, சினிமா போடுறாங்க தவிர ஆக்சுவலி இவங்களெல்லாம் ஒரு மாதிரி ஸ்பைஸ் தான். பெரிய பார்ட்டி கொடுத்துட்டு பெரிய இந்தியன் விஐபிஸ் எல்லாம் வர வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரிங்கிங் பார்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு லைட்டாக அவங்கக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் பஞ்சாபி மியூசிக் எல்லாம் வருது, ரேப் வருது.
நம்ம ரொம்ப தெரிஞ்ச முகங்கள் மாதவன் ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவ பேர் வந்துட்டு நிறைய படத்தில் ஹிந்தி ஆக்டரு, நிறைய படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம தமிழில் 2-3 படத்தில் கூட அவங்க ஆக்ட் பண்ணாங்க. சஞ்சய் தத், இவங்க ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. வேற யாருன்னு தெரியாம இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த ஃபேஸஸ் எல்லாம் நல்ல ஆக்டர்ஸ் தான். அவங்க அதில் ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ் யாருன்னு நமக்கு தெரியாது, எக்ஸப்ட் மாதவன்னே சரியாக கண்டுபிடிக்க முடியாது இவங்க மாதவன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரன்வீர், மெயின் கேரக்டர் பண்ண ரன்வீர். இப்போ இந்த மாதிரி படம் நான் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு அப்படி பேச முடியாது இந்த படம். பிகாஸ் இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், கம்ப்ளீட்லி கண்டென்ட். பட் டெக்னிக்கல் சைடு கூட எக்ஸ்ட்ராடினரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் நமக்கு சரியா புரியணும்ட்டா 1948 பார்ட்டிஷன், இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடந்துச்சு இல்லையா, அங்கேயும் இப்போ ஆல்மோஸ்ட் 75 இயர்ஸ் நினைக்கிறேன், 2025 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நடுவே என்னென்ன நடந்துச்சு, என்ன நல்லது நடந்துச்சு, என்ன கெட்டது நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதான் இந்த படம் புரியுது. இது ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ண படம். இது ஏதோ சும்மா உட்காந்துட்டு ரொம்ப பிரெயின் யூஸ் பண்ணும் நமக்கு ஒரு 1000 இன்ஃபர்மேஷன் தெரியும். 1000 இல்லைன்ட்டு கூட ஒரு முக்கியமான ஒரு 20-25 இன்ஃபர்மேஷன் இந்தியா பாகிஸ்தான்ல நடந்த விஷயங்கள், டெரரிசம் அந்த மாதிரி எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டு அவங்க டெரரிஸ்டை ரிலீஸ் பண்ணுன்ட்டு ஒரு 300 பேரை பிடிச்சி வச்சிருந்தாரு. அதில் ஒருத்தனை கொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய. பாம்பேலே தாஜ் ஹோட்டலில் அட்டாக் பண்ணி அங்கே ஒரு 120 பேரெல்லாம் கொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. தாவூத் இப்ராஹிம்னு இந்தியாவில் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. மிகப்பெரிய நம்பர் 1 ரவுடி அண்ட் அண்டர்வேர்ல்டு தாதா. பட் இந்த தாவூத் இப்ராஹிம்னு பாகிஸ்தான்ல இடம் கொடுத்துட்டு அங்கே அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ தாவூத் இப்ராஹிம் மட்டும் கிடையாது, ஒசாமா பின் லாடன் கூட அங்கேதான் இருந்தாங்க. ஒசாமா பின் லாடன் கூட அது இருந்தாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ஒன்றும் இருக்காது. பட் அமெரிக்கன்ஸ் அப்படி இப்படியே கண்டுபிடிச்சி அதெல்லாம் சிஐடி ஸ்பைஸ் எல்லாம் அனுப்பி அப்படியெல்லாம் கடையெல்லாம் இது பண்ணி ஒசாமா பின்னு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், காஷ்மீர்ல நிறைய பண்டிட்ஸ், பெரிய புலவர், அவங்களெல்லாம் நிறைய பாகிஸ்தானிஸ் அவங்கள கொண்டுட்டாங்க. அதில் மூணு காஷ்மீர் இருக்கும். ஒன்று இந்தியன் காஷ்மீர், இன்னொன்று பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், இன்னொன்று தனி காஷ்மீர். அதே டைம்ல காஷ்மீர்ல கூட அவங்க நிறைய பாகிஸ்தானிஸ் கூட நிறைய பேர் கொண்டுட்டாங்க. இந்த சைடும் நடந்திருக்கு. பட் இது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் தான், யாரோ கொல்லணும்ட்டு அப்படி பண்ணல. ஸோ நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்போ படத்துல அந்த பாகிஸ்தானி குரூப்ல ஒருத்தர் காமெண்ட் பண்றாரு, எல்லாருக்கும் சர்க்கம்சைஸ் பண்ணிடணும், இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் சர்க்கம்சைஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கேரளா 2ல இன்னொரு கேரக்டர் சொல்றது, இந்தியாவில் இருக்க எல்லாரையும் முஸ்லிம்ஸ் ஆக்கிடணும், அதுதான் நம்ம மோட்டோ அப்படி எல்லாம் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த படத்துல
நவாப் ஷெரீஃபை காட்டுறாரு. நவாப் ஷெரீஃப் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கு. ஒரு சீனில் மோதியை காட்டுறாரு. மோடி டிவியில் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாரு. மோடி ஏன் காட்டுறாருன்ட்டு அந்த டிமானிட்டைசேஷன் 2014 நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. டிமானிட்டைசேஷன் ஆக்சுவலி ஏன் டிமானிட்டைசேஷன் பண்ணாங்கன்ட்டு இப்போ ரீசன் கொடுக்குறாங்க. என்ன ஆச்சுன்னா, பாகிஸ்தானிஸ் எல்லாம் இந்தியன் 2000 rupees 1000 rupees எல்லாம் அவங்க பிரிண்ட் அடிச்சிட்டு இருந்தாரு. பங்களாதேஷ், நேபாள் மூலியமா இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது இந்த பணம் எல்லாம். அவங்க தான் இந்த பங்களாதேஷிஸ், நேபாள் பார்டர், இவங்க தான் இந்த பணம் எல்லாம் எடுத்துட்டு இந்தியாலேயோ எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது ஃபேக் நோட்டு தயாரிக்கிறது ரொம்ப நாளாக இருக்கு. பட் இவ்வளோ பெரிய லெவலில் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்தியா எக்கானாமிக்கெல்லாம் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு. அதனால தான் டிமானிட்டைசேஷன் வந்துச்சு. அது பண்ணதுனால இப்போ நம்மக்கிட்ட பெரிய படம் எல்லாம் இல்லை. டிஜிட்டலாக இருந்தாலே அவங்க கோட்டா நோட்டு பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது. அப்போ கொஞ்சம் ஃபிலிம் டைரக்டர்ஸு, பெரிய ஆக்டர்ஸு, அமீர், இவங்களெல்லாம் இந்த படத்தை பற்றி வேற மாதிரியும் பேசிட்டு இருக்காரு. இது ஒரு பிஜேபி படம், இது ஒரு ப்ரோபகாண்டா படம், எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு, ஸோ அதனால தான் இது ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு, அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதில் எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஆனால் மோடி பற்றி மோடியை ஒரு ஹீரோவாக காட்டுறாரு இந்த படத்தில். அவர் வரதே ஒரு 40 செகண்ட், 1 minute. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்ட்டா, ஒரு 4-5 years பேக்கு ஒரு 50,000 பஞ்சாபி விவசாயிகள், அவங்கள ஏதோ கவர்மெண்ட்ல ஏதோ அவங்க கோரிக்கைகள் வைக்கிறாங்க, அது ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த 50,000 பேரும் டெல்லியில ஏதோ மெயின் ரோடு முன்னாடியோ 50,000 பேர் 2 மாதம் 3 மாதம் அங்கேயே உட்கார்ந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே ஃபைட் பண்றாரு. அது மிகப்பெரிய தவறு. இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் கவர்மெண்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு. 50,000 பேர் 60,000 பேர் மழையில, எல்லா விவசாயிகள், அவங்க ஏதோ கோரிக்கை இருக்கு, அதை வைக்கிறாங்க, அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு இன்ஹியூமன் இது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மோடி கவர்மெண்ட்ல ஒரு 70 years பேக் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்கு போய் செக் பண்ணி அவங்க எப்போ வந்தாங்க, அவங்க ஏஜ், அவங்க என்ன சர்டிஃபிகேட் பார்த்துட்டு அவங்கள டிடென்ஷன் சென்டர் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பெரிய இடம் கட்டிட்டு அங்கே ஒரு 40,000 50,000 அவங்க ஒரு சிறையை வைக்கிற மாதிரி மோடி பிளான் பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது. லக்கியா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி நிறைய தவறுகள் நடந்திருக்கு. பட் இந்த படத்துல மோடியை ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. மாதவன் ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. மாதவன் கேரக்டர், அது ரியல் லைஃப் கேரக்டர். அது அவர் எப்படி அந்த கண்ட்ரிக்கெல்லாம் நல்லது பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் இந்தியா பாகிஸ்தான்ல ப்ராப்ளம்ஸ் நடந்தது. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். இது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த படம் நீங்கள் ஒரு 2-3 வாட்டி பார்க்கணும். அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பரு, பழைய யூடியூப்ஸு டக்குன்னு கிடைச்சவங்க இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளமு, எதுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்ட்டு காட்டுறாங்க. அப்போ நான் ஒரு சின்ன வார் எல்லாம் இந்தியா
பாகிஸ்தானுக்குள்ளே நடந்திருக்கு. சின்ன சின்ன வார் எல்லாம் நடந்திருக்கு. அதில் நாங்கள் தான் ஜெயித்தோம். ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கணுன்ட்டா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு தான் இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கணும். இல்லைன்ட்டு படம் புரியாது. இது லவ் சாங்ஸு, டுயட்டு, காமெடி அந்த மாதிரி படம் கிடையாது. ரொம்ப சீரியஸான படம். ஆனால் டெக்னிக்கலி கூட ரொம்ப நல்ல இருக்கு. ரொம்ப வயலன்ஸ் இருக்கு. கொஞ்சம் பேர் தலையெல்லாம் துண்டிச்சுட்டு அதை வச்சு ஃபுட்பால் மாதிரி காலில் விளையாடுறாரு. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இந்த மாதிரி படங்கள் மக்கள் மனசில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா? அதை வச்சு அவங்க ஓட்டு வாங்க முடியுமா இப்போ இருக்க கவர்மெண்ட்? அப்படி பார்த்தா எந்த படம் பார்த்தா கூட அது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. இந்த படம் இந்த டைம்ல விட்டுருக்காங்க, இது பிஜேபி படம்ட்டா கண்டிப்பா ஒரு 1000 ஓட்டு கூட வராது. ஒரு படம் பொலிட்டிக்கலி யாரையும் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இது ப்ராப்ளம் ஆச்சுன்னு இருக்கு. அமெரிக்கன்ஸ்க்கோ ரஷ்யாக்கோ ப்ராப்ளம் ஆச்சு இந்தியாவுக்கு. அப்போ திடீர்னு பாகிஸ்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். அப்போ வாஜ்பாய் இது அப்துல் கலாம் அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு, நீங்கள் பெரிய பெரிய அணு ஆயுதங்களெல்லாம் நம்ம இந்தியாவில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஐ திங்க் பாகிஸ்தானுக்கு ரொம்ப தைரியமாக நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க, நாங்கள் ரெடி அன்னிட்டு ஒரு ரொம்ப நல்ல விஷயங்களெல்லாம் வாஜ்பாய் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. படம் போர் அடிக்காது. டெக்னிக்கலி ரொம்ப நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க போய் டிசைட் பண்ணுங்க, இது ரைட் விங் படமா லெஃப்ட் விங் படமா? அப்படி படம் பார்த்தவங்களும் ரைட் விங் லெஃப்ட் விங் அப்படி யாரும் வரல. படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு வந்தாங்க ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் பேர், அதுக்கு பிரகாஷ் ராஜ் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், இந்த படம் பார்க்காதுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் அமீர் மாதிரி டைரக்டர்லாம் இதில் ஒரு பிஜேபி ப்ரோபகாண்டா இருக்கிற படம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த ஃபிலிம் டைரக்டர் அப்பா காஷ்மீரில் கொல்லப்பட்ட பண்டிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பரம்பரையை சேர்ந்தவன் தான் இந்த டைரக்டர். ஸோ அவங்களுக்கு என்ன அநியாயம் நடந்திருக்கோ அதெல்லாம் அவர் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. பட் எங்கேயும் பாகிஸ்தானிஸ் எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்ல படத்தில். பாகிஸ்தான்லே டெரரிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க தவிர பாகிஸ்தான்ல இருக்கவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படி பாகிஸ்தானுக்கு ஜெனரலைஸ் பண்ணி சொல்ல. படம் ரொம்ப ஹெவியா இருக்கு. 2-3 வாட்டி பாருங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. இந்த நம்ம ஹீரோ எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து சைலண்ட் சீன், ரொம்ப சைலண்ட் சீன். அது லாஸ்ட் சீன். வீட்டு முன்னாடி காம்பவுண்ட்ல ஒய்ஃபு குழந்தை எல்லாம் அந்த ஃபேமிலி எல்லாம் போயிட்டு இருப்பாரு. இவர் போறாங்க. எத்தனையோ வருஷம் கழிச்சு, எத்தனையோ கஷ்டப்பட்டு வீட்டு முன்னாடி போறாரு. வீட்டு முன்னாடி போய் பார்த்தா காலையில 6 சாயங்காலம் 6 மணி டைம். இவங்கள பாக்குறாரு. இவர் கேட் கிட்டே வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பாக்குறாரு. ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தை, வேற யாரோ மதர் இன்லாம் யாரோ பார்ப்பாங்க. பட் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு, முக்கியமான ஆள் 5 வருஷம் கழிச்சு வந்து நாங்கள் எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகும் என்னவோ அப்படி இல்லாமல் ரொம்ப நியூட்ரலாக படம் முடிச்சிருக்காரு. இவர் கேட் கிட்ட போய் நிற்பாங்க. இவருக்கே ஆச்சரியம், என்னடா என்னை ரிசீவே பண்ணல, எதுக்கு ரிசீவ் பண்ணலன்ட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. படம் ஃப்ரீஸ் ஆகுது, படம் முடியுது. எனக்கு அது அந்த சீன் என்னன்னு புரியல. கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கலாம்.
என்ன அந்த படம் என்னோட நல்லா அழகா அனலைஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்ல. ஸோ அந்த மாதிரி யாரானா அதில் சொன்னா நான் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். பட் இதுக்கு நீங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போங்க. படத்துல விஷயங்கள் வந்துட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு வாட்டி பார்த்தா படம் புரியாது. இந்த படம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு போய் ஒரு 4 வாட்டி பார்த்தா இந்த படம் என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ்ஸும் இருக்கு படத்துல, மைனஸும் இருக்கு. கண்டென்ட் வைஸ் ப்ளஸ்ஸும் இருக்கலாம், மைனஸும் இருக்கலாம். ப்ளஸ் என்ன மைனஸ் என்னான்ட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை அனலைஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். வணக்கம், சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். துரந்தர் படத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். ப்ளீஸ் எல்லாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 4150 ஏதோ இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ். வாட்ச் ஹவர்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 2800 ஹவர்ஸ் ஏதோ இருக்குது. நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு தனி மனிதன், சினிமாவை ரொம்ப நேசிக்கிறேன். நிறைய ஒரு 15,000 படம் பார்த்துருக்கு. அண்ட் படம் நான் நல்லா அனலைஸ் பண்ணுறேன். நான் சிங்கிள் மேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு எதான பண்ணலாமே, எதான பண்ணிட்டே இருக்கல, சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு நான் ஒரு சின்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு நம்ம எடிட்டர் இல்லை டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. தயவுசெய்து உங்களால் முடிஞ்சால் பண உதவி எனக்கு பண்ணுங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோனா கொடுங்க. என் செல் நம்பர் 9382206345. 9382206345. சத்யேந்திரா. இது ஃபோன்பே, ஜிபே ரெண்டும் இதே நம்பர். ரொம்ப நன்றி. என் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாவ் எ நைஸ் டே.